ஹலோ மேட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் சீசன் இன்னையோட எண்ட் ஆக போகுது. நாளைக்கு நம்மளுக்கு நியூ சீசன் வரப்போகுது. அதனால் நிறைய பேர் பாஸ் வாங்க ரெடியாக இருப்பீங்க. எந்த கூப்பனை யூஸ் பண்ணி பாஸ் வாங்கணும் அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகிற புது சீசனோட ஹீரோ ஸ்கின்ஸ் தான் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எந்த ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஆல்ரெடி இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கோம் லைட்டாக. பட் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால திரும்ப கேட்பீங்க. அதுக்காண்டி செப்பரேட்டாகவே வீடியோ போட்டுருவோம். இந்த $3 கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, 150 பாயிண்ட் சேர்த்து $3 கூப்பன் தான் நீங்கள் வாங்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாஸ் வாங்க போகிறீங்கன்னா ஈஸி. இந்த கூப்பனை நீங்கள் வாங்கி டேரெக்டாக பாஸ் வாங்கிடலாம். எதுவுமே தேவை, 150 பாயிண்ட்ஸ் போதும். இப்போ அதே நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் பாஸ் வாங்கிட்டேன், செகண்ட் டைம் வாங்க போகிறீங்கன்னா இந்த $8 கூப்பனை வாங்கக்கூடாது. பழைய வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் தெரியாமல் இந்த $8 கூப்பனை வாங்க சொல்லிட்டோம். நம்மளுமே பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த $8 கூப்பனை வாங்கி நம்ம ஐடியில் பாருங்கள், இந்த சும்மா இருக்குது, யூஸ் ஆகாமல் சும்மா இருக்குது. $8 கூப்பனை வாங்கக்கூடாது. $8 கூப்பனை வச்சு நம்ம ஆச்சு ஸ்கின்ஸ் தான் வாங்க முடியும். ஏன்னா $8 மேலே தான் இது அப்ளை ஆகும். $7.99 வாங்கலாம், இல்லாட்டி அதுக்கு மேலே கூடிய இதை வாங்கலாம். ஸோ அதனால் ஏதாச்சும் ஹீரோ ஸ்கின்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வாங்க முடியும். இல்லாட்டி ஏதாச்சும் சீனரி வாங்கலாம். ஃபஸ்ட் டைம் வாங்கினாலும் செகண்ட் டைம் வாங்கினாலும் எப்போயுமே நம்ம இந்த $3 கூப்பன் தான் வாங்கணும். இந்த $3 கூப்பன் வாங்கினீங்கன்னா 150 பாயிண்ட்ஸு. மீதி நம்மளுக்கு $4 தேவைப்படும் பாஸுக்கு. ஏன்னா பாஸ் $7. நீங்கள் $3 இந்த கூப்பனை வாங்கிட்டு மிச்சம் $4 இந்த $2 ப்ளே கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 டைம்ஸ் வாங்கணும். 400 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு மொத்தம் 550 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். இதுக்கு 400 பாயிண்ட்ஸு, அதுக்கு 150 பாயிண்ட்ஸு, மொத்தம் 550 பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்கிறீங்க 550 பாயிண்ட் கஷ்டம் ப்ரோ சேர்க்குறது, உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு கன்ஃபார்மாக வேணும். ஏன்னா இப்போ நம்ம $3 கூப்பன் நம்மளாக பாயிண்ட்ஸ் கொடுத்து வாங்குகிறோம். இப்போ உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரே அவங்களா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஐடிக்கு $1 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நான் $5க்கு மேலே ஏதாச்சும் வாங்கினா $1 மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ இதே மணிக்கு உங்கள் ஐடிக்கும் கூட $3, $2, $4 எவ்வளோ நாளும் தருவாங்க. மேக்ஸிமம் $5 வரைக்கும் தருவாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு $3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபரில், நீங்கள் இந்த $3 கூப்பனை வாங்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த 400 பாயிண்ட்ஸுக்கு ப்ளே கிரெடிட்ஸ் ரெடீம் பண்ணாலே போதும். அதே மணிக்கு இப்போ உங்களுக்கு $3 ஆஃபரில் வந்திருக்கு, $3 ஆஃபரில் வந்திருக்கு, ப்ளே ஸ்டோராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்போனா நீங்கள் இன்னொரு $3 கூப்பன் வாங்கக்கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு கூப்பன் தான் அப்ளை ஆகும், 2 கூப்பன் அப்ளை ஆகாது. இப்போ உங்களுக்கு அதுவாக ஆஃபரில் ஒரு $3 வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே கிரெடிட்ஸ் தான் வாங்கணும். பாயிண்ட்ஸ் கொடுத்து டாலர் தான் வாங்கணும். கூப்பன் வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு ஆஃபர் இருந்தால் அந்த மெத்தட் யூஸ் ஆகும், கம்மி பாயிண்ட்டே போதும். அதே மணிக்கு ஒரு ஐடியில் நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் லேட் ஆகும். நான் பாருங்கள் எத்தனை ஐடி வச்சுருக்கேன்னு, எல்லா ஐடியிலையுமே பாயிண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு ஐடி மட்டும் யூடியூப் ஐடி, மற்றபடி அதை இப்போ தான் மாற்றினேன். மற்றபடி எல்லா ஐடியிலையுமே நான் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் அடுத்தடுத்த மந்த் பாஸ் வாங்க முடியும். நீங்கள் ஒரு 3 ஐடி வச்சுருந்தாலே போதும், நீங்கள் அடுத்தடுத்து பாஸ் வாங்கிக்கிட்டே இருக்கலாம், ரொட்டேஷனாக வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அதே மணி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஸ்கார்டில், ப்ரோ நான் உங்கள்கிட்ட என்னோடய ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன், 1 tap to join அன்லாக் பண்ணி கொடுங்க உங்கள் பிசிலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு பிசியில் ஒரு தடவை தான் ஒரு ஆஃபரை க்ளைம் பண்ண முடியும். இப்போ அந்த Epic 7 ஆஃபர் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காண்டி க்ளைம் பண்ணிட்டேன். ஸோ என்னால் க்ளைம் பண்ண முடியாது திருப்பி. அதனால் நீங்கள் உங்கள் ஐடி கொடுத்தாலும் வேஸ்ட்டு. உங்களாலே செகண்ட் 1 tap to join அன்லாக் பண்ணாலும் பார்த்தாலும் முடியாது. அடுத்த ஆஃபரில் தான் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். அதே மணிக்கு ஒரு சில பேர்லாம், ப்ரோ உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுங்க ப்ரோ, நான் கூட போட்டு பார்த்துட்டு உங்கள் கார்டை ரிமூவ் பண்ணிடுறேன் ப்ரோ 1 tap to join அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்கிட்ட உண்மையிலே கார்டே இல்லை. நானே என் ஃப்ரெண்டு கார்டில் தான் வீடியோ கேட்டு அன்லாக் பண்ணேன். நானே 1 tap to join அன்லாக் பண்ணுவேன். அதே மணிக்கு இப்போ நம்ம கிளானில் கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம கிளானுக்கு டவுன் ஆல் 15 பிளேயர்ஸ் தேவைப்படுறாங்க. யாராச்சும் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் அதே மணிக்கு நெக்ஸ்ட் டைம் கூகுள் ப்ளே பீட்டாலேருந்து ஆஃபர் விட்டுருந்தாங்கன்னா நான் என் கிளான்மேட்ஸில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு என் பிசியை வச்சு அவங்களுக்கு 1 tap to join அன்லாக் பண்ணி தரேன். இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட பிசியே இல்லைன்னு. அவங்களுக்காண்டி நான் என் பிசியில் 1 tap to join அன்லாக் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் டைம் ஆஃபர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா. அதே மணிக்கு ஒரு டைம் ஆஃபர் வரப்போ நான் என் கிளான்மேட்ஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் அன்லாக் பண்ணி தர போகிறேன். ஸோ அவங்க யார்ட்டாச்சும் பிசி இல்லை ப்ரோ ஃப்ரெண்ட்ஸுன்னு தரமாட்டிக்கிறாங்கன்னா என் கிளானில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஆஃபர் போட உங்களுக்கு நான் 1 tap to join அன்லாக் பண்ணி கொடுத்துக்கிட்டே வரேன்.